எங்க அப்பா பாட்னாவில் பணியமர்த்தப்பட்டார். அங்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நானும் என் சகோதரனும் எங்கள் பைக்குகளில் சிறிது நேரம் சுற்றி பார்க்க முடிவு செய்தோம். இன்னும் அதிகாலை நேரம் ஒரு சிலரே அங்கு சுற்றித் திரிந்தனர். சாலைகள் நன்றாக இருந்தன. அவற்றை ஒட்டிய மரங்கள் நிழலாக இருந்தன. நாங்கள் சமீபத்தில் வந்த டெல்லியில் இருப்பது போல் கம்பீரமான கட்டிடங்களோ நினைவு சின்னங்களோ இல்ல. சுமார் அரை மணி நேரம் சைக்கிள் ஓட்டிய பிறகு என் சகோதரர் சலிப்படைந்தார். வா, நான் உன்னை அந்த மூலைக்கு ஓட விடுவேன். தோல்வியுற்றவர் மற்றவருக்கு சாக்லேட் பரிசளிப்பார். சரியா அச்சே? 1 2 1 3 என்று நான் சொன்னேன். பின்னர் நாங்கள் கிளம்பிவிட்டோம். நாங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டது இது முதல் முறை அல்ல. என் சகோதரர் மட்டுமே என்னை எப்போதும் அடித்து பின்னர் பல நாட்கள் அதைப் பற்றி கூச்சலிட்டார். இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார். நான் முடிந்தவரை வேகமாக ஓடினேன். என் கால்கள் வலித்தன. என் பாவாடை வளைந்து என் முகத்தில் மோத அச்சுறுத்தியது. சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் ஒரு பச்சை மங்கலாகிவிட்டன. என் தலைமுடி என் பின்னால் பறந்தது. என் நுரையீரல் காற்றிற்காக வெடித்தது. விரைவில் நான் என் சகோதரனுடன் சமமாகச் சென்றேன். பின்னர் நான் முன்னேறினேன். மூடத்தில் மூலையை பார்க்க முடிந்தது. நான் மகிழ்ச்சியுடன் கத்த ஆரம்பித்தேன். ஆனால் என் உதடுகளில் சத்தம் உறைந்தது. அங்கே சாலையின் நடுவில் தனியாக நின்றது பசு. நான் பிரேக்குகளில் சிக்கிக் கொண்டேன். சைக்கிள் திடீரென நின்றது. ஆனால் என் சொந்த உடலின் வேகத்தை என்னால் நிறுத்த முடியவில்லை. நான் கைப்பிடியின் மீது பறந்து துரதிர்ஷ்டவசமான விலங்கின் முதுகில் மோதியது. இந்த திடீர் தாக்குதலால் அதிர்ச்சியடைந்த பசு எழுந்து எழுந்து ஓட ஆரம்பித்தேன். அவள் சாலையில் வேகமாக வந்து மூலையில் சுற்றி கொண்டிருந்த போது நான் உயிருக்கு உயிராக அவளை பற்றி கொண்டேன். நாங்கள் திரும்பிய போது தங்கள் அற்புதமான குதிரையில் 2 வரிசையாக பிரகாசமான குதிரைப்படை அதிகாரிகள் எங்களை நோக்கி வருவதைக் கண்டேன். அவர்கள் ஆளுநரின் மெய்க்காப்பாளரைச் சேர்ந்தவர்கள் என்பது தெளிவாகத் தெரிந்தது. பயந்து போன பசுகுதிரைகளை நோக்கி நேராக பாய்ந்தபோது நான் உதவியற்றவனாக பற்றிக் கொள்ள மட்டுமே முடிந்தது. குதிரைகள் பீதியடைந்து சிதறின. வழக்கமான நெரிசல் ஏற்பட்டது. பசு ஒரு பள்ளத்தில் விழுந்து அந்தச் செயல்பாட்டில் என்னை தள்ளிவிட்டு பள்ளத்தின் எல்லையில் இருந்த மென்மையான பூமியில் விழுந்தேன். நான் முனகியபடி எழுந்து உட்கார்ந்தேன். குதிரைப்படை குதிரைகள் இன்னும் கட்டுப்பாட்டை மீறுவதைக் கண்டேன். அவர்களில் சிலர் பைத்தியம் பிடித்தது போல் வட்டமடித்து ஓடிக்கொண்டிருந்தனர். அவர்களின் ரைடர்கள் அவர்களை கட்டுக்குள் கொண்டுவர முயன்றனர். 2 குதிரைகள் எங்கும் காணப்படவில்லை. ஒரு குதிரை அதன் சவாரியை என் கண்களுக்கு முன்னால் தூக்கி எறிந்தது. அந்த ஏழை பசுவின் அருகிலிருந்த பள்ளத்தில் இறங்கினான். இது மற்றொரு தாக்குதல் என்று நினைத்து சத்தமாக முழக்கமிட்டு அந்த துரதிர்ஷ்டவசமான மனிதனை பார்த்து தலையை தாழ்த்தியது. ஏழை ஒரு மோசமான இடத்தில் தனது பெயிண்டை கிழித்து பள்ளத்தில் இருந்து வெளியேறினார். இதை புரிந்து கொண்ட அவர் எழுந்திருக்காமல் சத்தத்துடன் சாலையில் அமர்ந்தார். என் அண்ணன் என் பைக்கை இழுத்து கொண்டு வருவதை பார்த்தேன். முகத்தில் புன்னகையுடன் என்னிடம் வந்தேன். எனக்கு அவரை அடிக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த பசுவின் மேல் அப்படி பார்த்தாய் என்று சொல்லிவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். அப்போது அவர் ஒருவேளை நான் காயப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நிச்சயமாக நான் தான் என்று பெருமிதத்துடன் சொல்லிவிட்டு உடனே எழுந்தேன். நான் எவ்வளவு பயந்து நடுங்கினேன் என்று பூமியில் எதுவும் என்னை அவனிடம் ஒப்புக்கொள்ளச் செய்திருக்காது. அப்போதுதான் குதிரை சவாரி செய்தவர்களில் ஒருவன் முகத்தில் இடி முழக்கத்துடன் எங்களை நோக்கி வருவதை என் சகோதரர் பார்த்தார். அவருக்கு பின்னால் ஒரு மனிதன் இருந்தான். எல்லா நிகழ்தகவிலும் மாடு சொந்தமானது. என் அண்ணன் அவர்களை ஒரு குழப்பமான பார்வையை செலுத்தி, நாம் இங்கிருந்து விரைவாக நகர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சுற்றும் முற்றும் பார்த்தேன்.
நாங்கள் இருவரும் வேகமாக நகரவில்லை என்றால் நிறைய விளக்கங்களுக்கு நாங்கள் அழைக்கப்படுவோம். ஒரு உடன்படிக்கையுடன் நாங்கள் எங்கள் பைக்கில் ஏறி அவசரமாக பின்வாங்கினோம். காலை ஏற்கனவே நிகழ்வுகள் நிறைந்ததாக இருந்ததால் அதில் மற்றொரு விரும்பத்தகாத அத்தியாயத்தைச் சேர்க்க நாங்கள் விரும்பவில்லை.